Question number 12. Question read பண்ணுறேன். Each student in a class of 35 players at least one game among chess, carom and table tennis. 10 play chess and table tennis, 8 play carom and table tennis and 6 play all the 3 games. Find the number of students who play first subdivision chess and carom but not table tennis. செகண்ட் ஒன்லி செஸ், தேர்டு ஒன்லி கேரம். ஹிண்ட் வந்து யூஸ் வென் டயக்ராம்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே நான் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 35 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒவ்வொருவரும் சதுரங்கம், சுண்டாட்டம், மேசை வரிப்பந்து ஆகிய விளையாட்டுகளில் ஏதேனும் ஒன்றை விளையாடுகிறார்கள். 22 மாணவர்கள் சதுரங்கமும், 21 மாணவர்கள் சுண்டாட்டமும், 15 மாணவர்கள் மேசை வரிப்பந்தும், 10 மாணவர்கள் சதுரங்கம் மற்றும் மேசை வரிப்பந்து, 8 மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை வரிப்பந்து, 6 மாணவர்கள் 3 விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள் எனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிப்பந்து விளையாடாதவர்கள் எண்ணிக்கை. செகண்ட் சப்டிவிஷன் சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள். தேர்ட் சப்டிவிஷன் சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பு வெண்படத்தை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போது 3 கேம்ஸ் இருக்குது. ஸோ 3 கேம்ஸுனாலே வந்து நமக்கு வந்து 3 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு ஏ செஸ்ஸு, பி கேரமு அண்ட் சி வந்து டேபிள் டென்னிஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதில் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ வந்து அதாவது செஸ் வந்து 22 மெம்பர்ஸும், கேரம் வந்து 21 மெம்பர்ஸும், டேபிள் டென்னிஸ் வந்து 15 மெம்பர்ஸும் விளையாடுறாங்கன்னு கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கவுண்டெல்லாம் இங்கே நான் இது பண்ணுறேன். என் ஆஃப் ஏ அதாவது செஸ்ஸும் கேரமும் விளையாடுறவங்க 10 பேர், கேரமும் அண்டு டேபிள் டென்னிஸும் விளையாடுறவங்க 8 பேர், அண்டு 3 கேமும் சேர்ந்து விளையாடுறவங்க 6 பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. அதை நம்ம எல்லாமே இங்கே எழுதிட்டு இதிலையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 22 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் 4. அதாவது நமக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதாவது இது மட்டும் இதை எடுத்துட்டா இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான், அதாவது செஸ் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்னா இந்த வேல்யூ தான். இது வந்து காமனாக விளையாடுறவங்களே இன்க்ளூட் ஆகிருக்குமா? ஸோ செஸ் மட்டும் விளையாடுறவங்கன்னா இந்த ஷேடு தான், இந்த ஷேடு தான் செஸ் மட்டும் விளையாடுறோம். ஸோ நம்ம அதை ஃபைன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஒய்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒய் அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, 22 என் ஆஃப் ஏ, ஏ வந்து 22, இது தானே ஏ வேல்யூ. ஸோ மொத்தம் இந்த ஹோல் என்ன 22, அதுலேருந்து நான் மைனஸ் பண்ணுறேன். எதை மைனஸ் பண்ணுறேன், இந்த எக்ஸு 6 4 இந்த 3ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு இது மட்டும் எத்தனை பேர், ஒய் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா, அதை தான் நான் இங்கே பண்ணுறேன். ஸோ எக்ஸு ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 இதை நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். இதை எது கூட, இந்த ஹோல் கூட மைனஸ் பண்ணுறேன். ஸோ 22 மைனஸ் எக்ஸு 6 ப்ளஸ் 4 10. ஸோ மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ நான் உள்ளே கொண்டுட்டு போனேன்னா எக்ஸ் 22 மைனஸ் எக்ஸு மைனஸ் 10ன்னு சேஞ்ச் ஆயிருமா உள்ள மைனஸ் எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 22 மைனஸ் 10 என்ன 12 மைனஸ் எக்ஸ். இதுதான் வந்து ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி இசட்டுக்கு கண்டுபிடிக்கிறேன். இசட் என்ன, கேரமோட கவுண்டிங் என்ன கொடுத்துருக்காங்க 21. ஸோ 21 எனக்கு இது வேணும்னா இதுதான் 21, இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் 21. ஸோ 21 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6 ப்ளஸ் 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன 8 ப்ளஸ் எக்ஸ், 21 மைனஸ் 8 ப்ளஸ் எக்ஸு. ஸோ 21 மைனஸ் 8 மைனஸ் எக்ஸு. ஸோ 21 மைனஸ் 8 என்ன 13 மைனஸ் எக்ஸு. ஸோ இதுதான் வந்து இசட் வேல்யூ. அதாவது இசட் வந்து என்ன, இது இந்த வேல்யூ இந்த ரவுண்டு பார்ட் மட்டும் 13 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மொத்தமாக எத்தனை பேருன்னு சொல்லியிருக்காங்க, 35 பேர். டோட்டலாக 35 பேருன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 35 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து என் ஆஃப் யூ வந்து 35 பேர். ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 3 இந்த வேல்யூ ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 3 இது வந்து ஆல்ரெடி அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 15 கொடுத்துட்டாங்க. இந்த 15 ரவுண்டுக்கு மட்டும் இந்த 3ஐ மைனஸ் பண்ணால் இது வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு
வேல்யூஸ் இருக்குது, நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணிட்டோம். அதோட வேல்யூ 3ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ டேரெக்டாக நான் அதை போடுறேன். ஸோ ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 3, ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. ஸோ எக்ஸு 2 + 4 + 6 அதை எழுதிட்டேன். ஈக்குவல் டு அது என்னத்துக்கு, இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனியன் வேல்யூ. ஸோ 35. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஒய்இ 3இ 2 4 6 இதெல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன 6 4 6 12 1 செகண்ட். இங்கே ஒய் வேல்யூ வந்து 12 - எக்ஸ்ன்னு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதை நான் வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் ஐ எம் அப்ளையிங் 12 - எக்ஸ். இங்கே இசட்டுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் இசட் ஐ எம் அப்ளையிங் 13 - எக்ஸ். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே நான் எழுதுகிறேன். ரிமைனிங் என்ன இருக்குது, 3 6 இருக்குது, 6 + 12 இருக்குது, 12 13 14 15. ஸோ 15 + எக்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 15 + எக்ஸ் இருக்குது. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவல், 35க்கு ஈக்குவல். ஸோ 12 + 15 எவ்வளோ, 12 20 25 26 27 15னா 27னா 20 28 29 30 31 40 10 40. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது 40 - எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும், மைனஸு ப்ளஸ்ஸு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, -x இருக்குது. ஸோ -x 40 - x = 35. ஸோ x = 40 - 35. 40 - 35னா என்ன, ரிமைனிங் 5. ஸோ x = 5 அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணனாலே ஒய் வேல்யூ கிடச்சிருமா, அதே மாதிரி இசட் வேல்யூ கிடச்சிருமா. ஸோ எக்ஸு ஒய் இசட்டு நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளேஸ் ஒன்லி செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட கவுண்ட் வந்து 5. செஸ் அண்டு கேரம், இதுதான் செஸ்ஸு, இது கேரம், இது ரெண்டும் விளையாடுறவங்க, இதுதான் எக்ஸு காமனாக விளையாடுறவங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து எக்ஸ் வந்து 5ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இது சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் பிளேஸ் ஒன்லி செஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12 - எக்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். செஸ்ஸோட பார்ட்டு என்ன, ஒய். ஸோ ஒய் தான் வந்து 12 - எக்ஸ்ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 12 - எக்ஸ் வேல்யூ 5ன்னு நமக்கு தெரியும், ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 7. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளேஸ் ஒன்லி செஸ்ஸு வந்து 7ன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நான் தேர்ட் சப்டிவிஷன் என்ன, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் பிளேஸ் ஒன்லி கேரம். ஸோ கேரம் என்ன, இசட் வேல்யூ = 13 - எக்ஸ்ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 13 - எக்ஸ் வேல்யூ 5ன்னு தெரியும். ஸோ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண 13 - 5 என்ன, 8. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். புரிஞ்சுதாங்க. ஸோ நம்ம வந்து 3 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க, 3 சப்டிவிஷனும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்.